பார்த்து இப்போ செருப்பு போட்டு தான் ஒன்று தோட்டத்துக்கு போகும்போது மட்டும். இந்த இருக்குது பாரு வெண்டைக்காய் செடி. இந்தா இதை பிடிக்கிறியாது. இந்த இருக்குது பாரு வெண்டைக்காய் ஒன்று இப்படியே பறிச்சிடலாம். ஆனால் இதுக்கு கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வரணும். நான் கத்திரிக்கோள் எடுத்துன்னு வர போயிட்டேன். இது வந்து வெண்டைக்காய் பூ. இதான் வெண்டைக்காய் செடி. சின்னதாக வெண்டைக்காய் தோட்டம் போட்டோம். ஆமாம், இதோ இதோ வெண்டைக்காய் இருக்குது. இதோ இவ்வளோ வெண்டைக்காய் தான் தோட்டத்தில் பறிச்சது. ஃப்ரெஷ்ஷு காய் இல்லை, நல்லாயிருக்கும். ஓகே, வந்து நான் ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து இது புதினா சட்னி துவையல். அடுத்தது வந்து இது வந்து நாங்கள் எங்கள் தோட்டத்திலேயே பறிச்சிட்டு வந்த வெண்டைக்காய். சின்னதாக ஒரு வெண்டைக்காய் தோட்டம் போட்டிருக்கோம். அது வந்து வீடியோவில் போட்டிருக்கேன். இவ்வளோ தான் எங்களுக்கு காய்ச்சது. இதே எங்களுக்கு போதும் பொரியல் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நான் இந்த வெண்டைக்காய் வறுவல் எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம். வெண்டைக்காய் வந்து தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்தோம். இது கொஞ்சம் முத்தி போச்சு, எங்கள் தோட்டத்தில் பறிச்சது தான். பார்க்காம விட்டுட்டோம், கொஞ்சம் முத்தி போச்சு இந்த வெண்டைக்காய். இது நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு, அதனால் இது சாம்பார் போட்டுக்கலாம். பிஞ்சு வெண்டைக்காய் தான் நல்லாயிருக்கும். எப்போயுமே வெண்டைக்காய் வாங்கும்போது இந்த நுனி காம்பு பார்த்திங்களா, அது இப்படி உடச்சிங்கன்னா உடஞ்சிரும். அப்போனா தான் அந்த காய் நல்லா பிஞ்சு காய்ன்னு அர்த்தம். அப்படி பார்த்து வாங்குங்க. இப்போ எங்கள் தோட்டத்தில் இது இருந்தது, அதனால நாங்கள் பார்க்காம விட்டுட்டோம். அதனால் ரொம்ப முத்தி போயிடுச்சு. அதனால் அதை வந்து வேஸ்ட் பண்ண வேணால் ஏன்னா குழம்புக்கு போட்டுக்கிடலாம். இப்போ சாம்பார் வைக்கிறேன். குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். வெறும் பருப்பு மட்டும்தான் வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த வெண்டைக்காவை இந்த மாதிரி நான் இந்த மாதிரி குறுக்கு வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அரிஞ்சு வச்சுருக்கேன். நீங்களோட வீட்டில் தோட்டம் போடலாம். தொட்டியில் கூட வெண்டைக்காய் விதை போட்டு வீட்டில் வெண்டைக்காய் செடி வைக்கலாம். சீக்கிரமாக காய்ச்சிடும். நம்ம வீட்லேயே செய்து வீட்லேயே விளைய வச்சு காய்கறி வச்சு சாப்பிட்டா அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நான் இந்த வெண்டைக்காய் போட்டு இதில் நல்லா வதக்கிக்கிறேன். 4 வெண்டைக்காய் முத்தலாம். ஆனால் இது வேஸ்ட் பண்ண வேணாம். காரக்குழம்பு போடலாம், சாம்பாருக்கு போடலாம். இதனோட தப்பு இறங்கணும்ல, அது போதும். பார்க்காம விட்டோட வெண்டைக்காய் மட்டும் சீக்கிரமாக முற்றிடும். நம்ம செடி வச்சுன்னா அடிக்கடி அதை பார்த்துக்கணும். இப்போ நான் இதிலே தக்காளி போட்டுக்கிறேன். ஏன்னா வெண்டைக்காய் கம்மியாக இருக்குது, அதனால் இது போட்டு பண்ணால் கொஞ்சம் அதிகமாக வரும். இந்த வெண்டைக்காய் வந்து தேங்காய், சீரகம், காஞ்ச மிளகாய் அரைச்சும் போட்டு இறக்கிடலாம். நான் வந்து தண்ணியெலாம் ஊற்றாமல் வெறும் இப்படி பெரட்டியே மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்படி பெரட்டியே எடுத்துருவேன். இதை வீட்டில் விளைஞ்ச வெண்டைக்காய் அதனால ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதனால் சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சம் வேகாமல் இருந்தாலும் நம்ம பச்சையாகவே சாப்பிட்ற காய் தான், அதனால் அப்படி இருந்தால் வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் சாம்பாருக்கு வெண்டைக்காய் பொரியலும் புதினா சட்னியும் வச்சுருக்கேன். சீக்கிரமாக வேகணும்னா கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிட்டேன். அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும். இல்லைன்னா புகையாக வருது, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன். சீக்கிரமாக வெந்துடும். இப்போ வெண்டைக்காய் ஆயிடுச்சு, வறுத்த மாதிரி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் பொரியல் பண்ணியாச்சு. இனிமேல் சாம்பார் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். வந்து சாம்பார் வைக்க போகிறேன். இந்த கடாய் எப்படி இந்த தண்ணி கலர்னா, நான் வந்து வெண்டைக்காய் வந்து கூட்டு பண்ணல பொரியல். அந்த வெண்டைக்காய் பொரியலும் தண்ணி பாத்திரத்தில் எடுத்து வச்சு அந்த கடாயிலே தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வந்து இதுவும் வீட்டு மரத்தில் பறித்த முருங்கைக்காய் தான். அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், அடுத்தது இந்த முத்தின வெண்டைக்காய், இதெல்லாம் கூட இந்த சாம்பாரில் தண்ணியில் போட்டு முதல்ல வேக வச்சுக்க போகிறேன். இதில் வந்து பருப்பு மட்டும் வேக வச்சுருக்கேன் இந்த குக்கரில். இப்போ வந்து முருங்கைக்காவை அரிஞ்சு போட்டுக்கிறேன்.
முருங்கைக்காய் ஃபஸ்ட்டு வேக போட்டுடணும், அப்புறமா கூட கத்திரிக்காய் போட்டுக்கலாம். ஏன்னா முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் வேக நேரம் எடுத்துக்கும். கத்திரிக்காய் வந்து இது அந்த தோட்டத்து வெண்டைக்காய் முத்தி போடணும். இப்படி குழம்புக்கெல்லாம் போட்டுருக்காங்க. வெண்டைக்காய் சாதம் ஆயிடுச்சு, இந்த வெண்டைக்காயெல்லாம் போட்டுருக்கேன், அது வேகும். அதுக்கு நடுவில் இந்த கத்திரிக்காய் அப்படியே முழுசாக போட்டுருக்கேன். இனிமேல் நம்ம பெருசு பெருசாக போட்டுருக்கேன். இப்போ இந்த கத்திரிக்காய் இதெல்லாம் வேகட்டும். சொத்தை இருக்காது மட்டும் பார்த்துக்கணும். கத்திரிக்காய் உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு நம்ம வேக வச்சிட வேண்டியது தான். இது வேகட்டும். இப்போ லாஸ்ட்டாக தாளிச்சிக்கிட்டால் போதும். இப்போ இது வேகட்டும். இனிமேல் இதில் வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி போடணும், நல்லா பழமான தக்காளி. ஏன்னா பருப்பு மட்டும்தானே வேக வச்சேன், அதனால் நான் இதிலே தக்காளி வெங்காயம் எல்லாம் வைப்பேன். தக்காளி, அதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகத்தையும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா சாம்பார் வெங்காயம், ஒரு 4 சாம்பார் வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம். அரைஞ்சிட்டு அதில் கலக்கி விட்டுக்கலாம். சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். நான் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இது சாம்பார் வெங்காயம் தோல் உரிச்சு அதெல்லாம் ஒன்றா போட்டு வேக வச்சுருவேன். இதே இப்போ பருப்பு அவிச்ச பருப்பை இதில் போட்டு நல்லா வெந்த பிறகு சாம்பார் பொடியும் போட்டு புளியும் ஊற்றிட்டு தாளிச்சிட வேண்டியது தான். வெங்காயம், கடுகு, வெந்தயம் எல்லாம் போட்டு சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடணும். புளியும் ஊற்றிடணும் கையோட. பருப்பு வெந்துச்சான்னு பார்ப்போம். இது நல்லா குழைய வெந்துச்சு பருப்பு. அதை விட இதில் ஊற்றிக்கலாம். இந்த பருப்பு தண்ணியாக இருக்குது. நல்லா போட்டு ஒன்றா வேக வைக்க வேண்டியதான். பருப்பு நல்லா வேகும். சரியான சாம்பார் தயாராகிடுச்சு. தண்ணியாக தான் வைக்கிறேன் நான் சாம்பார். இன்னைக்கு மாலை அமாவாசை, அதனால் நான்வெஜ் சாப்பிடல, சாம்பார் தான் வைக்கிறேன். இப்போ வந்து பருப்பு சாம்பார் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. காய் தான் நல்லா வேகணும். காய் இன்னும் வேகவே இல்லை. அப்புறமா தான் புளியெலாம் ஊற்றணும். கொத்தமல்லி தழலாம் அப்புறமா தான் போடணும். கழுவி வச்சுருக்கேன், வேகட்டும். தக்காளி, வெங்காயம், முருங்கைக்காய் நல்லா வெந்து கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரட்டும். ஓகே, நான் கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். சாம்பார் பொடி போட்டால் தான் அப்படியே ஓட்டல் சாம்பார் மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த கொத்தமல்லி தழையும் இப்போ தூவிக்கிறேன். சாரெலாம் இறங்கட்டும். வெந்திருக்கும் காய். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உப்பு பத்தலை போட்டேன். இப்போ நான் கொஞ்சமாக புளி ஊற்றிக்கிறேன். புளி ஊற்றிட்டேன். நல்லா கொதித்து வத்தட்டும். இனிமேல் தாளித்து போடணும். இப்போ வந்து சாம்பார் தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன். நான் வந்து கடுகு போட்டுக்கிறேன். அடுத்தது வெந்தயம். வெந்தயம் யூஸ் பண்ணால் சீக்கிரமாக கெடாது சாம்பார். நல்லா வெந்தயம் யூஸ் பண்ணணும். கடுகு பிடிக்கும். இந்த காஞ்ச மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை அவ்வளோதான். அப்படின்னா தாளிக்கிற பொடி போட்டு தாளிக்கிறது தான். இப்போ சுவையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி லஞ்சு வந்து சாம்பார். இது வந்து 2 பேருக்கு தான் போதும். வெண்டைக்காய் பொரியல், நம்ம தோட்டத்தில் வந்து வெண்டைக்காய். அடுத்தது வந்து நான் புதினா பொரியல் பண்ணியிருக்கேன்.
புதினா துவையல். இது வந்து நான் நேற்று வச்ச உருண்டை குழம்பு. அது வந்து கொஞ்சமாக வற்ற வச்சு வச்சுருக்கேன். இது தொட்டுக்க கூட நல்லாயிருக்கும், சாப்பிட்லாம். அடுத்தது வந்து ஒயிட் ரைஸ் பண்ணிடுறேன். இன்றைக்கி லஞ்சுலாம் சாம்பார் தாளிச்சிட்டேன்னா வேலைலாம் முடியுது. சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் நான் தண்ணி பதத்தில் தான் வச்சுருக்கேன். தாளிச்சிட்டேன். சுவையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு லஞ்ச் தான். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள்.